பேரண்ட்ஸ் யாரும் கூட இல்லை? அவங்கெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஓ, நிறைய செலவு பண்ணுவேன் போல. எனக்கு செலவு பண்றது பிடிக்கும். எனக்கும் தான். நான் சம்பாரிச்சது. வீட்டில் அவ்வளோ கார் இருக்கு, அப்புறம் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செவ்வரேறி குதிச்சு? ஈஸியாக மாட்டிப்பேன். ட்ரேஸ் பண்ணிடுவார். பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா லெவல்லையும். ஃபோன் எடுத்துகிட்டு வந்தால் கூட ட்ரேஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்னு தான் ஃபோனை கூட வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் அம்மா அம்மா உயிரோட இல்லை. அவங்க இருந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நானும் எங்கள் அப்பாவும் இப்படியே தான் இருந்திருப்போம். உங்கள் அப்பா எப்படி உங்களை ட்ரேஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். என்னை தேட அட்டெம்ப்ட் பண்ணால் சூசைட் பண்ணிப்பேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்போ உங்களை கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணிடுவாரு. சும்மா ஜோக் ட்ரை பண்ண. பேட் அட்டெம்ப்ட். நான் கொஞ்சம் டார்ச்சர் தான், பட் எங்கள் அப்பா செம்ம டார்ச்சர். அதான் எங்கள் அப்பா இம்சை இல்லாத ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரி போய் செட்டில் ஆகிடலாம்னு இருக்கேன். நீங்கள் வேணா இங்கே படுத்துக்கோங்க. யூ ஆர் சிம்பிள் மேன். இங்கே தூங்குற. அப்பா அப்படி இருந்தா பொண்ணு இப்படி தானே இருக்கும். ப்ராஜெக்ட் போச்சுங்கிற, கனவு போச்சுங்கிற, இனிமே என்ன பண்ண போற? என்னங்க ஏதோ என்டர்டெயின்மெண்ட் கேட்குற மாதிரி கேட்குறீங்க? இல்லை, நிஜமாக தான் கேட்குறேன். ப்ராஜெக்ட் கனவெல்லாம் என்னங்க, எல்லா ப்ராஜெக்ட்டும் காசு ஆக்குற கனவு தான். நிறைய காசு வேணுங்க. அவ்வளோ காசு வச்சு என்ன பண்ண போற? என்ன பண்ணுவேனா? காசுங்க, காசு. இருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு மேட்டர் சொல்கிறேன். மாட்டிக்காமல் ஒரு தப்பு செஞ்சால் நிறைய பணம் வரும்னா கண்டிப்பாக செய்யலாங்கிறது தான் என் ஃபிலாசபி. ஏன்னா காசுங்கிறது ஒரு போதை. செலவு பண்ண பண்ண அந்த போதை ஏறும். அப்போ பணம் இன்னும் தேவைப்படும். நீங்கள் மட்டும் என்ன வெளிநாட்டுக்கு போய் பொது சேவையாக பண்ண போகிறீங்க? காசு தானே. நீ காசை பார்க்கறதுக்கும் நான் காசை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமாம்ல, நீங்கள்லாம் ஏற்கனவே நிறைய காசை பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஒரு தடவை நாங்கள் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ எங்கள் அப்பா வந்து எழுப்பினார். நாங்கள் படுத்திருந்த பெட்டுக்கு கீழே ஃபுல்லாக பணம், கட்டு கட்டா. இன்கம் டேக்ஸ் ரேடுக்கு பயந்துக்கிட்டு அங்கே வச்சிருப்பார் போல. ஆனால் என் மேட்ரே வேற. இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. போதையில் ஒரு நைட்டு ஃபுல்லாக பணத்தை பிரித்து போட்டு அதுக்கு மேலே படுத்திருந்தேன் வேணும்னே. ஆனால் நீங்கள் பணம்னு தெரியாமலே அதுக்கு மேலே படுத்திருந்துருக்கீங்க. அதுதாங்க எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். சரி, மாட்டிக்காம தப்புன்னியே, அப்படி என்னதான் தப்பு பண்ணிருக்க? இன்னும் பண்ணலங்க, பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஆமாம், உங்கள் பேரே சொல்லலையே. ஸ்ருதி. உங்கள் பேர் ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் தயவு செஞ்சு காலைல கிளம்பிடுங்க, ஓகேவா? கீயை வெளியில் இருக்கிற என் ஷூவில் வச்சுட்டு தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.
ஐஸ்வர்யா ராய். மச்சி 10 நாள் ஊரில் இருக்க மாட்டேன் மச்சி. இந்தா சாவி. எந்த நாயும் உள்ளே விட்டுறாத. வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. பைடா. ஹாப்பி ஜர்னிடா. விக்ரம், என் கேபினுக்கு வா. ஓகே சார், உடனே வரேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ் கம் இன். சிட் டவுன் விக்ரம். தேங்க்யூ சார். விக்ரம், ஒரு குட் நியூஸ். உன் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாட்? ஆமாம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் ப்ராஜெக்ட் நீ பண்ணலை. புரியல. Excuse me, sir. ப்ளீஸ் கம். டேக் யூ சீட். ப்ராஜெக்டை நம்ம சீனிவாசன் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. சார், திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் விக்ரம். கண்டிப்பாக ஒரு சீனியர் ஹேண்ட் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ப்ராஜெக்டாவது நம்ம கையை விட்டு போல இல்லை. என்ன சொல்கிற? வேலை சார், தியரிட்டிக்கலாக என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. உன் மேலே மற்றவங்களுக்கு ட்ரஸ்ட் வரணும்ல. போலையா? ட்ரெஸ்ஸிங்கும் பயந்தே போயிட்டேங்க. நீங்கள் ஏதாச்சும் சூசைட் கேஸ் பண்ணிப்பீங்கன்னு. என்னால் தான் யாராவது சூசைட் பண்ணிக்கணும். நீங்கள் தயவு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்புங்க ப்ளீஸ். கூல் டவுன். என்னாச்சு? என்ன ஆச்சா? எனக்கு உங்களை பார்த்தா உங்கள் அப்பாவோட ஃபேஸ் ஞாபகம் வரதை தடுக்க முடியல, அதான். இன்னைக்கு ஏதாவது ப்ராப்ளமா? உங்க அப்பா நீங்க விளையாடுறாரா? ப்ராஜெக்ட் ஓகே பண்ணலனா கூட பரவாயில்லைங்க. ப்ராஜெக்டை ஓகே பண்ணி என் ஆஃபீஸ்ல எதிரி ஒருத்தனை வச்சு என் ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காரு. எவ்வளவு நக்கல் இருக்கும் உங்க அப்பாக்கு. உன் லைஃபை நீ நினைச்ச மாதிரி வாழறதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? அது இல்லைங்க. சொல்லு, எவ்வளோ வேணும்? ஏன் நீங்க தரீங்களா? என்கிட்டயும் பணம் இல்லை. என்னது பணம் இல்லையா? என்னங்க நீங்க ஃபாரின் போகணும், நீங்க பணம் இல்லைன்றீங்க, குழப்பறீங்களே. சத்தியமா பணம் இல்லை. உங்க அப்பா கிட்ட இல்லாத பணமாங்க? எங்க அப்பா கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட இல்லை. அதுதான் பிரச்சனையே. பேசாம உங்க அப்பா மேல கேஸ் போட வேண்டியதானே? இது எங்க அப்பாவே சம்பாதிச்ச சொத்து, பரம்பரை சொத்து கிடையாது.
லிட்டரலாக 5 பைசா கூட கிடைக்காது. 2 பேரும் ஒரே போட்ல தானா? என்னங்க போங்க. எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க என்னடானா என்னோட பேட் கண்டிஷன்ல இருக்கீங்க. உன் சிம்பத்திலாம் எனக்கு தேவையில்லை. நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கி டிசைன் பண்ணி நினைச்சாலே டயர்டா இருக்குங்க. நான் ஒரு ப்ராஜெக்ட் தரேன், பண்றியா? மறுபடியும் முதல்ல இருந்தா? நான் சொல்கிற ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகும். அதிகபட்சமாக 1 வாரம். முக்கியமாக இந்த ப்ராஜெக்டை நீ தான் பண்ண முடியும். என்ன ப்ராஜெக்ட்? நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரே ஒற்றுமை மணி. நீ எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன கடத்திட்டேன்னு சொல்ல, எங்கள் அப்பாவும் காசு கொடுப்பாரு. வர காசுல 50-50 டீல். ஓகேயா? என்னது? புரியல. நீ எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன கடத்திட்டேன்னு சொல்லு. எங்கள் அப்பாவும் காசு கொடுப்பாரு. வர காசுல 50-50 டீல். ஓகேவா? என்னங்க விளையாடுறீங்களா? மாட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? பிரிச்சு மேஞ்சிருவாங்க. நீ தானே சொன்ன, மறந்துட்டியா? மாட்டிக்காம ஒரு தப்பு செஞ்சு அதில் நிறைய பணம் வரும்னா கண்டிப்பாக செய்யலாங்கிறது தான் உன் ஃபிலாசபின்னு. தப்புக்காக வெயிட்டிங்னு சொன்னேன். ஹீரோயிசமாக சொன்ன வெயிட்டிங் இல்லைங்க, ரொம்ப சாதாரணமா சப்பையா சொன்ன வெயிட்டிங் தாங்க. நானே சொல்கிறேன் என்ன கடத்துன்னு. உனக்கு சேஃப் பெட் தானே, அப்புறம் என்ன பிரச்சனை? நானும் தானே இன்வால்வ்டு. நான் உன்னை நம்பி உன் வீட்டுக்கு வந்தேன்ல, பதிலுக்கு நீ ஒன்று செய்ய மாட்டியா? ஹலோ, அப்போ உங்களுக்கு வேற வழி இல்லை. நீ யாரையாவது லவ் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாவது பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கும். நான் யாரையாவது லவ் பண்ணியிருந்தா சத்தியமாக உங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்க மாட்டேன். இப்படி ஒரு மேட்டர் உன் லைஃப்பில் நடக்கலன்னா நீ காலம் ஃபுல்லாக இதே வாடகை வீட்டில் தான் இருக்கணும். ஒரு வேளை மாட்டிக்கிட்டேன்னா வாடகை வீட்லையாவது இருந்திருக்கலாமோன்னு தோணும். அதுதான் பயமாக இருக்கு. இதை நான் ஏன் செய்யணும்னு ஒரு கரெக்டான காரணம் சொல்லுங்க. 10 காரணம் சொல்வேன். உனக்கு ஏன் ப்ராஜெக்ட் சொதப்பணும்? நீ ஏன் என்னை ஃபாலோ பண்ணி வந்து பார்க்கணும்? நான் ஏன் உன் வீட்டுக்கு வரணும்? இப்போ ப்ராஜெக்ட் ஏன் உன் கை விட்டு போகணும்? சொல்லு. எல்லாமே இன்டர்லிங்க்ட். எப்படி உனக்கும் எனக்கும் ஒரே தேவை மணியோ, அதே மாதிரி ஒரே எனிமி என் ஃபாதர் தான். 2 பேருமே ஏதோ ஒரு ஆங்கிளில் அவரால் அஃபெக்ட் ஆயிருக்கும். எங்க மொட்டை மாடிக்கா? மொட்டை மாடியில் போய் யோசிக்கிற விஷயம் எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும். போய் யோசி.